1000 அடி உயர ராட்சத சுனாமி, அமெரிக்காவை அழிக்க வரும் பேராபத்து, விஞ்ஞானிகள் எச்சரிக்கை. ஒரு 100 மாடி கட்டிடம் எவ்வளவு உயரம் இருக்குமோ அந்த உயரத்துக்கு, அதாவது சுமார் 1000 அடி உயரத்திற்கு ஒரு ராட்சத சுனாமி அலை ஒரு பெரிய நகரத்தையே தாக்கினா எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இல்லையா? இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தின் கதை கிடையாது. இது அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரையை தாக்க போகும் ஒரு நிஜமான பேராபத்து அப்படின்னு விஞ்ஞானிகள் ஒரு பகீர் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. எதனால் இந்த ஆபத்து, இது எப்போது நடக்கும், இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்? வாங்க இந்த மெகா சுனாமியின் பின்னணியில் இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான அறிவியல் உண்மைகளை விரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஆபத்து எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அமெரிக்காவின் வடக்கு கலிஃபோர்னியாவிலிருந்து கனடாவின் வான்கூவர் தீவு வரை கடலுக்கு அடியில் சுமார் 1000 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பெரிய பிளவு இருக்குது. இதுக்கு பேர் தான் காஸ்கேடியா சப்டக்ஷன் மண்டலம். இங்கே ஜூவான்-டி புக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கடலடி தட்டு வட அமெரிக்க தட்டுக்கு அடியில் மெதுவாக ஆனால் மிக சக்தி வாய்ந்ததாக தொடர்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கு. பல நூற்றாண்டுகளாக இந்த தள்ளலால் அங்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உருவாகி பூகம்பத்திற்கான சக்தி சேமிக்கப்பட்டு வருது. கடைசியாக இதே இடத்துல 1800ஆம் ஆண்டு ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. அதனால் உருவான சுனாமி ஜப்பான் வரை போய் தாக்கியது. விஞ்ஞானிகள் சொல்றது என்ன இதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, வர்ஜீனியா டெக் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த புவியியலாளர் டினா தூரா தலைமையிலான ஒரு குழு ஒரு அதிர்ச்சிகரமான ஆய்வை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய கணிப்புப்படி அடுத்த 50 ஆண்டுகளுக்குள் இந்த காஸ்கேடியா மண்டலத்தில் ரிக்டர் அளவில் 8 அப்படிங்கிற அளவுக்கும் இல்லை அதுக்கு அதிகமாக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மெகா பூகம்பம் ஏற்பட 15% வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு பூகம்பம் ஏற்பட்டது அப்படின்னா அதனுடைய விளைவுகள் பேரழிவாக இருக்கும். நிலம் மூழ்கும். பூகம்பம் ஏற்பட்ட உடனேயே கடற்கரையோர பகுதிகளில் திடீர்னு 6.5 அடி வரை கடலுக்குள் மூழ்கிவிடும். ராட்சத சுனாமி அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த பூகம்பத்தால் கடலில் 1000 அடி உயரம் வரை ராட்சத அலைகள் உருவாகும். இது சாதாரண சுனாமியை விட பல 100 மடங்கு பெரியது. அதே போல சியாட்டில் நகரங்களும் அழியக்கூடும் சொல்லியிருக்காங்க. சியாட்டில், போர்ட்லாண்ட் போன்ற பெரிய நகரங்களை இந்த ராட்சத அலைகள் சில நிமிடங்களிலேயே தாக்கி கடலுக்குள்ளே இழுத்து சென்று விடும் அப்படின்னும், இந்த திடீர் தாக்குதலால் மக்கள் தப்பித்து ஓடுவதற்கு கூட நேரம் இருக்காது. 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழக்கலாம். $81 பில்லியன் மேல் பொருளாதார இழப்பு ஏற்படலாம் அப்படின்னு இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? இது ஒரு மெதுவான சுற்றுச்சூழல் மாற்றம் கிடையாது. இது திடீரென நிகழப்போகும் ஒரு பேரழிவு அப்படின்னு விஞ்ஞானி டினா துரா எச்சரிக்கை விடுக்கிறாரு. அதனால இதற்கு தயாராக வேண்டியதன் அவசரத்தை அவங்க வலியுறுத்துறாங்க. மேம்படுத்தப்பட்ட முன்னெச்சரிக்கை அமைப்புகளை உருவாக்கணும். மக்கள் தப்பித்து செல்வதற்கான வெளியேற்ற பாதைகளை திட்டமிடணும். மருத்துவமனைகள், மின் நிலையங்கள், பாலங்கள் போன்றவற்றை சுனாமியை தாங்கும் அளவுக்கு ரொம்ப வலுவாக கட்டணும். காலநிலை மாற்றத்தால் கடல் மட்டமும் உயர்ந்து வரக்கூடிய நிலையில் இந்த பூகம்பமும் சுனாமியும் சேர்ந்து ஒரு கூட்டு பேரழிவை உருவாக்கும் அப்படின்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. விஞ்ஞானிகளுடைய இந்த ஆய்வு ஒரு முக்கியமான எச்சரிக்கை மனு. இன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய தயாரிப்பு நடவடிக்கைகள் தான் எதிர்காலத்தில் லட்சக்கணக்கான உயிர்களையும் பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்களையும் காப்பாற்றும். இயற்கையின் சீற்றத்திற்கு முன்னால் மனிதன் ஒரு சிறிய துகள் என்பதை இந்த நிகழ்வு மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த மெகா சுனாமி எச்சரிக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.